வந்து சோம்பு போடுறேன். அடுத்து வெந்தயம் போடுறேன். அடுத்து வெங்காயம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பூண்டு போடுறேன். பூண்டு நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கு அவங்க பூண்டு, அது நல்லாயிருக்கும். அடுத்து வெங்காயம் போடுறேன். நல்லா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுக்கேன். நல்லா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சா தக்காளி சேர்த்துக்கலாம். ரெண்டு மீன் போடுறேன். பருப்பு தனியாக போட ஏமாற்றிட்டாங்க பாருங்க. 2 மீனாக போட்டு போயிட்டாங்க. நல்ல மீனாக போட்டு 2 ரூபா வாங்கிக்கும். 300 ஆச்சு. ஏமாற்றிட்டாங்க. மீன் நல்ல மீன் போடாமல் நான் வாழ்க்கை சேர்த்து வளர்த்து எடுத்து மிச்சத்தை குழம்பு போட்டு மண்டை வச்சுருக்கேன். குழம்பு போட்டுருக்கேன். நாங்கள் அப்போ மாமியா கூலி எடுத்து தான் எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. என்ன கேட்குறோம் எல்லாருக்கும் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வந்து நான் குழம்பு போட்டுறேன். போதும் இது போதும் வளர்க்குறதுக்கு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் நல்லா மீனா தண்ணி போயிட்டாங்க. மாற்றி மாற்றி மீன் ஊற்ற வரும். அந்த வராது. ரொம்ப காமிக்கிறேன். இதனால ஒரு 6 கிலோமீட்டர் போய் ஃபஸ்ட்டு போகணும். நடந்து போகணும். அதிகமாக வந்து இது வந்து கிடைக்காது. பைக் வண்டி போவாங்க. என் ஃப்ரெண்ட் தான் வீட்டுக்கு போவாங்க. அவங்க இல்லை அதனால் வண்டி கொடுப்பாங்க. அவங்க சந்திப்பில் ஃப்ரெஷ்ஷாக வாங்க சூப்பர். இந்த மாதிரி சந்திப்பில் லோக்கல் வந்ததுனால ரொம்ப இது பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி மீன் குழம்பு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கேட்குங்க. அப்புறம் கொஞ்சம் சரி பாருங்கள். பாய். நீங்கள் அன்றைக்கி மீன் குழம்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள். இப்படி டைம் கோயிலாக இருக்கும். பக்கத்துலேயே மீன் குழம்பு ஒரு சேவை வந்து பார்த்தீங்களா? அது சேவை கோயில் கொடுப்போம். நாகருக்கு வீடியோ வளர்க்கேன். அதிகமாக போகல. கமெண்ட் பண்ணிட்டு மணிக்கு தட்டிவிட்டுங்க. எனக்கு பாருங்கள் காய் மணிக்கு மீன் குழம்பு கொடுத்துட்டு 5 நிமிஷத்தில் இறக்கணும். பாய். உங்களுக்கு மீன் குழம்பு கமெண்ட் பண்ணுங்கள். சரி மணிக்கு தட்டிவிட்டுங்க. பாய்.